எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.2ல் 16th சம் சொல்லித்தரேன். இன்டகிரேட் இ பவர் 2x + 3 dx. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான், இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன்றதுனால சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ இதில் எதை நம்ம டீன்னு அசியூம் பண்ணலான்னா, இப்போ 2x + 3, ஸோ அதை லெட் 2x + 3 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் 2 அப்படி இருக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 into dx plus 3 constant differentiate பண்ண 0 ஆகிடும். இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா dt. ஸோ இங்கே இடத்துல dxன்னு இருக்கிறனால dx ஈக்குவல் டு 1/2 இந்த 2 டிவிஷன் dtன்னு ஆகிடும். இப்போ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் தான் நம்ம இப்போ இங்கே மாற்ற போகிறோம். ஸோ இன்டகிரல் எக்ஸ் சரி டி ஆஃப் டிஃப்ரென்ஷியேட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ அதனால் இங்கே 1 போட்டிருக்கேன். இப்போ இன்டகிரல் இ பவர் எக்ஸ், இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இ பவர் எக்ஸ் இதுதான். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயை மாற்றணும். 2x + 3 டீன்னு அசியூம் பண்ணல, இ பவர் டி டிஎக்ஸ் 1/2 dtன்னு இருக்குது. ஸோ இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், ஸோ 1/2 இ பவர் டி. இப்போ டி என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், 2x + 3ன்றனால 1/2 இ பவர் 2x + 3 + c. ஸோ இதுதான் ஆன்சர். Next 17th sum. Integrate x by e power x square dx. ஸோ இதில் x ஸ்கொயரை டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டிஃப்ரென்ஷியேட்க்கு இதுதான் ஃபார்முலா. டி ஆஃப் எக்ஸ் பவர் என்க்கு n எக்ஸ் பவர் n - 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னால் 2 x power 2 - 1 dx equal to dt. Differentiate both sides பண்ணணும். So 2x dx equal to dt. இந்த 2 கீழே வந்துடும். ஏன்னா இங்கே x dx இருக்கிற டேர்ம் எல்லாமே in terms of t மாற்றிடணும். 1/2 dt. இப்போ e பவர் x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல t சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இதெல்லாம் தான் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் அடுத்த ஸ்டெப் இன்டகிரல் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறது எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல 1/2 டிடி, அதனால 1/2 இங்கே டிடி, இங்கே 1/e பவர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இ பவர் டி. ஸோ டி மேலே போச்சுன்னா இ பவர் -2ன்னு ஆகிடும். 1/2 இ பவர் இன்டகிரல் -t டிடி. இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா டிஎக்ஸ்னால் இ பவர் எக்ஸே தான். ஸோ இதே இ பவர் -எக்ஸாக இருந்ததுன்னா -e பவர் -6. ஸோ இங்கே -tன்றனால -1/2 இ பவர் -t. ஸோ டி எக்ஸ் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணியிருக்கனால -1/2 இ பவர் -x ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இ பவர் -x ஸ்கொயரை நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். -1/2 இ பவர் எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா கொஸ்டினில் டிவிஷனில் இருக்கனால அது மேலே கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம், ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு 18th sum. Integrate e power tan inverse x by 1 plus x square dx. ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா நான் கொடுத்துருப்பேன். அதாவது tan inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டிஃப்ரென்ஷியல் கண்டினியூட்டி சாப்டரில் வந்து எல்லா டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். tan inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 by 1 plus x square. ஸோ இப்போ அதனால் அந்த டேர்ம் இதில் இருக்கிறனால நம்ம tan inverse x தான் நான் வந்து டீன்னு அசியூம் பண்ணணும். ஸோ லெட் tan inverse x equal to t. ஸோ differentiating both sides பண்ணோன்னா tan inverse x differentiate பண்ணால் 1 by 1 plus x square. ஸோ 1 by 1 plus x square dx equal to dt. ஸோ இந்த பார்ட் dx by 1 plus x square இருக்கிறனால அது ஃபுல்லாக டீன்னு போட்டுக்கலாம். tan inverse x டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டகிரல் e பவர் t. ஏன்னா tan inverse x டீன்னு அசியூம் பண்ணனால இங்கே e பவர் t dx by 1 plus x square வந்து dtன்னு கிடச்சிருக்கு. ஸோ இன்டகிரேட்டில் வந்து e பவர் இன்டகிரல் e பவர் x dx வந்து e பவர் x தான். இது இன்டகிரேஷன் ஃபார்முலா. ஸோ நமக்கு இன்டகிரல் e பவர் tன்னு இருக்கிறனால e பவர் tன்னு கிடச்சிருக்கு. t என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் tan inverse x. ஸோ e பவர் tan inverse x plus c. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 19th sum. Integrate e power 2x minus 1 by e power 2x plus 1. ஸோ இதில் வந்து 1ன்னு இருக்கிற இடத்துல இப்போ e பவர் 0 வந்து 1 இதோட வேல்யூ. அதனால e பவர் 1 இருக்கிற இடத்துல e பவர் x மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வந்து e பவர் 0 தான். ஸோ அந்த 1க்கு பதில் e பவர் x மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே e பவர் 2x வந்து e பவர் x ப்ளஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ தான் காமனாக வெளியில் எடுக்க முடியும். ஸோ அதனால் e பவர் 2x வந்து x ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். 1 வந்து இப்போ 0 e பவர் 0ஓட வேல்யூவே 1 தான். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 0 வரணுன்றதுக்காக எக்ஸ் மைனஸ் e பவரில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த 1க்கு பதில் e பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். கீழே அதே மாதிரி போட்டுக்கலாம். e பவர் 2x e பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதில் e பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே இந்த e பவர் எக்ஸ் காமனாக இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. எல்லா இடத்துலையுமே e பவர் எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ e பவர் எக்ஸை வந்து வெளியில் எடுத்துடலாம். இன்டகிரல் e பவர் எக்ஸ் வெளியில் எடுத்தோன்னா இங்கே வந்து e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. கீழே வந்து அதே மாதிரி e பவர் எக்ஸ் இதுலேயும் வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து இந்த டேர்மை நம்ம டீன்னு அசியூம் பண்ணோன்னா, ஏன்னா e பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இந்த டேர்ம் மேலே வந்துடும். ஸோ அதனால் லெட் e பவர் இந்த டேர்மை நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி. ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இப்போ e பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா e பவர் எக்ஸ் வந்து e பவர் எக்ஸே தான். இதே e பவர் e மைனஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா. இப்போ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். e பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ e பவர் எக்ஸ், e பவர் மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ dx ஈக்குவல் டு dt. ஸோ இந்த e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறனால இந்த ஹோல் டேர்மையும் நம்ம டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த இன்டகிரேஷன், ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் இது ஃபுல்லாகவே டிடின்னு ஆகிடுச்சு. கீழே வந்து e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணல பை டின்னு ஆச்சு. இன்டகிரலில் வந்து இன்டகிரல் dx பை எக்ஸ் இருந்தால் இது வந்து ஃபார்முலா வந்து லாக் எக்ஸ். ஸோ நம்ம dt பை டின்னு இருக்கிறனால லாக் டின்னு கிடச்சிருக்கு. இப்போ டி என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், e பவர் எக்ஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ லாக் ஆஃப்
e power x plus e power minus 6. So plus c. So இதுதான் final answer. Next 20th sum. Integrate e power 2x minus e power minus 2x divided by e power 2x plus e power minus 2x. ஸோ இந்த டேர்மில் வந்து கீழே இருக்கிற டேர்ம் டிஃப்ரென்ஷியேட்னா மேலே தான் வரும். அதனால் நம்ம இதை வந்து டீன்னு எடுத்துக்கணும். லெட் e power 2x plus e power minus 2x equal to t. ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாவில் e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான். ஸோ இந்த e power ax பண்ணோன்னா ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்தால் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். செயின் ரூல்னா அந்த e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power ax, அந்த ax டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ a இங்கே போட்டுக்கணும். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ e power 2x, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × 1 வரும். அந்த 2 இங்கே போட்டுக்கலாம். ப்ளஸ் e power minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 2x, minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 1 வரும். அதனால் இந்த இன்ட்டு minus 2 போட்டுக்கணும். ஹோ இன்ட்டு dx equal to dt. ஸோ இந்த மைனஸ் சைனோட இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 வெளியில் எடுத்துக்கலாம். e power 2x minus e power minus 2x dx equal to dt. ஸோ இந்த டேர்ம் மேலே இப்போ இருக்குது. ஸோ e power இந்த 2 கீழே கொண்டு வந்துடலாம். e power 2x minus e power minus 2x dx equal to 1/2 dt. இப்போ இந்த பார்ட் தான் இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இன்டகிரேஷனில். ஸோ இன்டகிரேஷன் என்னமா ஆச்சுன்னா இந்த பார்ட் வந்து 1/2 dtன்றனால 1/2 dt. இங்கே வந்து கீழே வந்து நம்ம இது ஃபுல்லாகவே டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால் டி இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து இது இன்டகிரல் dx by x இருந்ததுன்னா அது வந்து log x. ஸோ இன்டகிரல் dt by tன்னு இருக்கிறனால இந்த log tன்னு எடுத்துக்கலாம். 1/2 log t. t வந்து e பவர் இது 2x plus e power minus 2xன்னு அசியூம் பண்ணியிருக்கிறனால 1/2 log of e power 2x plus e power minus 2x. ஸோ plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.